அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் நெருங்க பல்வேறு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடுவாங்க. யாருக்கு எவ்வளோ வாக்கு, யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் முதலமைச்சர் அப்படின்னு பல கேள்விகளுக்கு ஒவ்வொரு பதிலையும் ஒவ்வொரு நிறுவனம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு வருஷம் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் சரி, 2024 நாடாளுமன்றத்தில் வரும்போதும் சரி, இப்போ 2026 சட்டமன்றத்தில் வரும்போதும் சரி, ஒரு கருத்து கணிப்பு முடிவை வெளியிடுறாங்க. இப்போ சமீபத்தில் வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரப்போகிறது விஜய் அவர்கள். தமிழ்நாட்டிலே அதிகப்படியாக வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சி எதுன்னு பார்த்தா தாவேகா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதில் நமக்கு கோபம் கூட இல்லை. சரி, ஓகே சொல்கிறாரா யார் அப்படின்னு பார்ப்போம்னா, ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒரு நபர் சொல்லியிருக்காரு. இவர் யாரு அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வருஷம் முன்னாடி நம்ம போய் பார்த்தோம்னா இவரோட வேர் அப்படிங்கிறது திமுகவில் போய் நிற்கிது. திமுகவில் பொறுப்பாளராக இருந்த ஒரு நபர். அது பிரச்சனையா? திமுகவில் பொறுப்பாளராக இருக்கிறவங்க கருத்துக்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா 2024 கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலின் போது இவர் ஒரு கருத்து கணிப்பு முடிவு எடுத்தார் பாருங்க. என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை தாங்க ஜெயிப்பாரு. சும்மா இல்லை, 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு ஜெயிக்க போறாரு, நீங்க பார்க்க போறீங்கன்னு சவால் விட்டாரு. சவால் மட்டுமே விட்டாரு. அப்படி அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கல அப்படின்னா நான் என்னுடைய நிறுவனத்தையே கலைச்சிட்டு போயிருவேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு சவாலிட்டு சொல்கிறேன், என்னை இந்த அளவுக்கு மனவேதனைப்படுத்திய காவல்துறைக்கு மூலமாக சொல்கிறேன், இந்த வர தேர்தலில் தமிழகத்தில் இல்லாத அளவிற்கு 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதாவுடைய அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறும் என்பதை நான் உறுதி பண்ண, இல்லைன்னா என் நிறுவனத்தை கழிச்சிட்டு போறேன். ஆனா 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு சொன்னார் இல்லையா? சரி, ஒரு சில ஆயிரங்கள்ல தோத்துட்டாரு அப்படின்னா கூட பரவாயில்லப்பா, ஏதோ கிட்டத்தட்ட கணிச்சிருக்காருன்னு சொல்லலாம். சரியா 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாமலை தோத்துருக்காரு. அது அப்படியே மாற்றி சொன்ன நபர் தான் இவர். இன்னும் அவருடைய நிறுவனத்தை கலைச்சிட்டுலாம் ஒன்றும் போகலை. திருப்பி பார்த்தீங்கன்னா அதே நிறுவனத்தை வச்சு அடுத்த சர்வே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இப்போ எடுக்க சர்வேல இருக்கு இல்லையா, என்னென்ன மாதிரியான குளறுபடிகள் இருக்குன்றத முதல்ல பார்ப்போம். இவர் கூட இருந்த ஒரு நபரே நான் ஒரு திமுக காரன் அப்படின்னு ஒத்துட்டு இருக்கக்கூடிய வீடியோலாம் சமூக வலைதளங்கள்ல இப்போ வெளியாயிருக்கு. கேளுங்க, நான் பாரம்பரியமான திராவிட இயக்கத்தை சார்ந்தவன், திமுக சார்ந்தவன், கலைஞர் முன்னிலையில கூட பேசியிருக்கேன். இந்த கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட 23,000 நபர்கள் கிட்ட எடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுக்க. அப்படி பார்த்தா ஒரு தொகுதிக்கு 100 பேர்கிட்ட இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க சராசரியா. சரி, அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்கிறதா இவர் சொல்றாரு அப்படின்னா, திருநாவுக்கரசர் பேரை பார்த்தீங்களா, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு அதிகப்படியாக குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா திமுக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 25 விழுக்காடு. ஏன்னா பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கட்சி அவர்கள் தான் அப்படிங்கிற அடிப்படையில். அடுத்து அந்த இடத்துல தாவேகா வர்றாங்க. எந்த அளவில் அப்படின்னா 24.7 விழுக்காடு. திமுகவுக்கு ஜஸ்ட் கீழே. திமுக ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனைன்னு போனால் அவர்களால் சொல்யூஷன் கொடுக்க முடியும், தீர்வை கொடுக்க முடியும். அந்த கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா 1 விழுக்காடு தான் தாவேகாவுக்கு வித்தியாசமே. தாவேகா 2வது இருக்காங்களாமா. தாவேகா எந்த பிரச்சனைக்கும் வாய் துறக்கல, எந்த பிரச்சனையை பற்றியுமே வெளியே பேசலை, போராடலை அப்படிங்கிறது தான் அவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு. ஆனால் எதை விமர்சனமாக வைக்கிறோமோ அதே பார்த்தீங்கன்னா தாவேகா அதில் தான் டாப்பில் இருக்குது, மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்துகிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அதிமுக, அதுக்கப்புறமா பாஜக, அடுத்து தான் நாம் தமிழர்னு போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு முரணான டேட்டா அப்படிங்கிறத தாவேகா கொடுத்தக்கூடிய வெயிட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதுதான் ஒரு விஷயம். நம்ம வாக்கு விழுக்காட்டுக்கு போயிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வருது. கிட்டத்தட்ட 19 விழுக்காடு வாக்குகள். அதாவது அடுத்து திமுக 17.7 விழுக்காடு, அதிமுக 15 விழுக்காடு, நாம் தமிழர் 6 விழுக்காடு, அப்புறம் காங்கிரஸ், பிஜேபிலாம் ஒரு 4-3 மாதிரி போயிட்டு இருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, தாவேகாவுக்கு தனித்து நின்றால் 19 விழுக்காடு வாக்கு கிடைக்கும்னு அவர் போட்டிருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். இவர் மற்ற கட்சிகளுக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 3, 4 அப்படியே பிரித்து போட்டிருக்கிறதுல ஒரு கூட்டணியாக இப்போ திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கூட 40 விழுக்காடு வராதுங்க. இங்கே யாருக்குமே தனிப்பெரும்பான்மையே கிடைக்காது அப்படிங்கிறத சொல்ல முயற்சி பண்ணுறாரு. தனிப்பெரும்பான்மை கிடைக்கலன்னு பரவாயில்ல, வெற்றி தோல்வியாக பார்த்தீங்கன்னா 30 விழுக்காடு வாக்கு வாங்கினாங்கன்னா எப்படி அது ஒரு தொகுதியில் பெரும்பான்மை வரையும் நமக்கு புரியல. ஒரு 30 விழுக்காடு வாக்கு வங்கியை வச்சு ஒரு 4 முனை போட்டியில் அவ்வளோ சுலபமாக வென்ற முடியுமா நமக்கு தெரியல. ஏன்னா வாக்கு 4 பக்கம் பிரிஞ்சால் கூட சரிசமமாக பிரிய போகிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி என்ன கணக்கில் இவர்கள் இப்படி போட்டிருக்காங்கன்னே நமக்கு புரியல. தாவேகாவுக்கு முதல் இடத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. தனிப்பட்ட ஒரு கட்சியாக திமுகவை விட தாவேகா வலிமையான கட்சி அப்படிங்கிறதா இவர் சொல்ல முயற்சி பண்ணுறாரு. திருநாவுக்கரசர் அவர்கள் சொல்ல முயற்சி பண்ணுறாரு. அதாவது ஒருவேளை திமுக வாங்கும் வாக்குகளை விட தாவேகாவால் அதிகமாக வாங்க முடியும்ன்ற இந்த சர்வே முடிவு இருக்கு இல்லையா, இது காங்கிரஸ் மேலிடத்துக்கு தெரியாதா, விசிகாவினுடைய தலைவர் திருமாவுக்கு தெரியாதா, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. மார்க்சிஸ்ட்னாலும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட்னாலும் சரி, இவர்கள் 2 பேருக்குமே இது தெரியுமா தெரியாதா?
திமுக அவ்வளவு பிரச்சனை இருக்கு. திமுக வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் சீட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இருக்கிற சீட்டையும் குறைச்சி விடுறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. மதிமுகவுக்கு குறைச்சிட்டாங்க, 6ல இருந்து 4 ஆக்கி விட்டாங்க. ஒரே ஒரு தொகுதி மட்டும் நீங்க தனிச்சின்னத்தில் போட்டுங்க, மற்றதெல்லாம் உதயசூரியனிலே போடுங்கன்னு அனுப்பி விட்டாங்க. இப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கே குறைவா வந்து ஆளும் கட்சியான திமுக சீட்டு கொடுத்துட்டு இருக்காங்கும் போது புதுசா வர்ற ஒரு கட்சி தனியாவே அவங்க வந்து கிட்டத்தட்ட 19 விழுக்காடு வாக்குகள் வச்சிருக்காங்க அப்படின்னா அவர்களை நம்பி ஏன் இவர்கள் யாருமே போகல? திமுக கூடாரத்தை அப்படியே காலி பண்ணி விஜய் கிட்ட வந்திருந்தாங்க அப்படின்னா அதிக சீட்டு அவர்களுக்கு வந்து பதவியும் கிடைச்சிருக்கும், பொறுப்பும் கிடைச்சிருக்கும், பெரிய அளவில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச பொருளாக இருப்பாங்க. கட்சியை ஒரே தேர்தலில் பல மடங்கு வளர்த்துருக்கலாமே, அவர்கள் ஏன் பண்ணலை? அப்படின்னா இதே சர்வே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போலி சர்வே. ஆனால் உண்மையான சர்வே வந்து கட்சியினுடைய தலைவர்கள், இப்போ காங்கிரஸ் கட்சினா டெல்லியில் எடுத்திருப்பாங்க இங்கேருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுக்கு தெரியும், டிவிகேவினுடைய வெயிட்டேஜ் என்ன அப்படின்ட்டு. சரி, இன்னொரு கேள்வி, தாவேகா தரப்புல இதை வந்து உண்மை நம்பிட்டு இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு நம்ம சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. ஒருவேளை இது உண்மை அப்படின்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சிக்கான வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 விழுக்காடு, கிட்டத்தட்ட 4.1 விழுக்காடு. இப்போ 4 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு எதற்காக தாவேகா 70லிருந்து 80 சீட்டு வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க? ஒரு கேள்வி வருது இல்ல. காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளை விட 5 மடங்கு அதிக தொகுதிகள் தானே தாவேகா வந்து போட்டியிடணும். அதுதானே இந்த வாக்கு விழுக்காடு சொல்லுது. அப்படி பார்த்தா காங்கிரஸுக்கு மிக குறைவான சீட்டுகள் தான் தாவேகா கொடுத்துருக்கணும். ஏன் 70 போறாங்க அப்படின்னா தாவேகாவுக்கும் தெரியும் அவர்களினுடைய வெயிட்டேஜ் என்ன, நாம எவ்வளவு ஓட்டு வாங்குவோம் அப்படின்ட்டு. அப்ப எதற்காக இந்த மாதிரியான டேட்டாலாம் இவர்கள் வந்து பரவ விடுறாங்கன்னா ஒரு பெர்செப்ஷன் பில்டிங் தான். எப்படின்னா மக்கள் நம்மளை பார்க்கணும், நாம வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாக்கு விழுக்காடு இருக்கக்கூடிய கட்சி நம்ம தான், விஜய் அவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து மக்கள்கிட்ட உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி ஒரு சர்வே. ரொம்ப அபத்தமான விஷயம் என்ன தெரியுமா, இதில் உங்க டேட்டா கூட விட்டுருங்கண்ணா. ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் வாக்களிக்காம நாம இது முழுக்க முழுக்க பொய்ங்கிறத உறுதிப்பட சொல்ல முடியாது. ஆனா எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா கைகொட்டி சிரிக்கிற மாதிரியான டேட்டாவும் இதில் போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா அரசியல் தலைவர்களின் திறனாய்வு அப்படின்னு ஒரு காலம். அதில் நீங்க பாருங்க, தலைவர்கள்னு பேர் போட்டு ஸ்டாலின், எடப்பாடி, அண்ணாமலை, சீமான், விஜய். இதில் ஏன் அண்ணாமலை பேர் இருக்குன்னு தெரியல, தனியாக பின்னாடி வருவோம் நம்ம. அப்படி 5 பேரோட பேர்களை போட்டுட்டு அடுத்து வந்து அறிவாற்றல், துணிச்சல், நிர்வாகத்திறன், துடிப்பான செயல்பாடு, ஊடக சந்திப்பு, வெகுஜன உறவு, சமூக அக்கறை இப்படின்னு நிறைய கேட்டகரி போட்டிருக்காங்க. இதில் இந்த ஊடக சந்திப்புன்னு ஒன்று இருக்கே, அதுக்கும் விஜய் அவர்களும் சம்பந்தம் இருக்கா? முதல்ல இதில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஊடகங்களை தொடர்ச்சியாக சந்திக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் கேட்கலாம் ஸ்டாலின் அவர்கள் பார்ப்பாரா அப்படின்ட்டு. அது ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்குன்னு சொன்னாலும் கூட, கேள்விகளை முன்னாடியே வந்து எழுதி கொடுத்துட்டு பார்த்து ஒப்பிக்கிறாங்கன்னு சொன்னாலும் கூட ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடக்குது. அதனால ஒரு ஊடகங்கள் சந்திக்கிறாங்க நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதில் கடைசியாக இருக்கிறவங்க விஜய் அவர்கள், அவர் ஊடகம் சந்திச்சு யாருமே பார்த்ததே கிடையாது. சினிமா நடிக்கிற காலகட்டத்தில் 90களில் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரிண்ட் மீடியா கூட ஒரு பேட்டி கொடுத்ததில்லை. இப்போ நீங்கள் மைக்கை நீட்டி கேமரா வச்சிங்கன்னா கூட ஒரு பதட்டம் இருக்கும், பயம் இருக்குன்னா, நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்குவாங்கள பதில். அப்படி கூட வந்து ஆஃப் கேமராவில் கூட ஒரு பேட்டி கொடுத்ததில்லை. விஜய்க்கு போயிட்டு அங்கே பேசிட்டு வந்தோன்னு சொல்லி பேசிட்டு வந்தவங்க என்டிடிவிலே பேட்டி கொடுத்தாங்க. அப்படி இருக்கிற ஒரு நபர் ஊடக சந்திப்புன்னு போட்டு யார் சிறப்பாக ஊடகம் சந்திக்கிறாங்கன்னு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. எதை ஸ்டாலினை விட அதிகமாக கொடுத்து வச்சிருக்காங்க. இதில் எவ்வளோ பெரிய வேடிக்கையாக இருக்குன்றதை நீங்கள் பாருங்க. அதே மாதிரி இதில் அண்ணாமலை அவர்களையும் சேர்த்துருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டே கிடையாது, அவர் பாஜகவினுடைய மாநில தலைவரும் கிடையாது, அவருக்கு இந்த டேட்டா எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்காப்புல. அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தலைவராக காட்டணும் அப்படிங்கிற அஜெண்டா இந்த திருநாவுக்கரசு அவர்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது நம்ம கேள்வியாக இருக்குது. ஏன்னா கடந்த கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை ஒரு ஓவராக ப்ரொமோட் பண்ண விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். அண்ணாமலை தான் ஜெயிக்க போகிறாரு, அவர் தான் வரப்போறாருன்னு சொல்லி அப்படி பண்ணார் இல்லையா. ஆனால் ரிசல்ட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது நடக்கலை. நீங்கள் ஜெயிக்கலன்னா நான் வந்து என் கம்பெனியாக இழுத்து மூடிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சவால் விட்ட நபர் இவர் அப்படிங்கிறத நாம் வந்து கூடுதல் தகவலாக சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல வலுக்கட்டாயம் அண்ணாமலையை உள்ள திணிக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்றது ஒன்று வருது. இன்னைக்கு இந்த கருத்து கணிப்பு வந்து இந்த அளவுக்கு பெரிய விவாத பொருளை மாறுறதுக்கு காரணமாக இருந்தது. அந்த திருநாவுக்கரசு அவர்கள் இந்த பிரஸ் மீட் கொடுத்த உடனேவே எதிரில் இருந்த பெண் பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடுஞ்சொற்களால் பேசி தாக்க முயன்றதாகலாம் செய்திகள் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா இவர் ஒரு டேட்டா சொல்லியிருக்காரு, இதில் கூட எல்லா கட்சிகளும் இதெல்லாம் தனித்து நாங்கள் வந்து வாக்கு வங்கி போட்டிருக்கோம், இதே கூட்டணியோடு நின்னாங்கன்னா எவ்வளோ வாக்கு வாங்குவாங்கன்னு நாங்கள் வந்து காட்டுறோம் பாருங்க அப்படின்னு அந்த கூட்டணி கணக்கை போட்டிருக்காங்க. அதை பாருங்க, திமுகவினுடைய கூட்டணியில் திமுக, காங்கிரஸ், விசிகா இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கான அந்த வாக்கு விழுக்காடுன்னு பார்த்தீங்கன்னா 31.9, கிட்டத்தட்ட 32 விழுக்காடு வாக்கு. தாவேகா கூட்டணின்னு போட்டு 28.8 விழுக்காடு வாக்குகள் போட்டிருக்காங்க. அடுத்து அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி 26 விழுக்காடு, நாம் தமிழர் கட்சி 5.6 விழுக்காடு. இப்படின்றதெல்லாம் அவர்கள் வந்து கூட்டணிக்கான ஒரு வாக்கு வங்கியை போட்டிருக்காங்க. இதில் நாம் தமிழர் கட்சியும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, என்னன்னா அவர்களுக்கு கூட்டணியே கிடையாது, இது வரைக்கும் கூட்டணி வைக்கல. கூட்டணியே வைக்கலையே எப்படி வந்து நீங்கள் தாவேகாவுக்கு கூட்டணின்னு போட்டு இவ்வளோ விழுக்காடு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டால்
அதுக்கு சொல்றாரு திருநாவுக்கரசு அவர்கள், இல்ல நாங்க வந்து அப்போ காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா, காங்கிரஸ் உள்ள வர்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அப்போ நாங்க எடுத்தோம், அதனால நாங்க வந்து இவ்வளவு வாக்குகளுக்காக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாப்புல. அப்போ நீங்க எடுத்தீங்க கொடுத்தீங்க ஓகே, இப்பதான் அவர்கள் கூட்டணி இல்லை அப்படின்னா அதை நம்ம எடுத்துட்டு தான் நம்ம டேட்டா வந்து போட்டிருக்கணும். இன்னொன்னு, காங்கிரஸ் கட்சி தூக்கி திமுக கூடவும் சேர்த்து போட்டிருக்கோம். காங்கிரஸ் கட்சி இப்போ திமுக கூடவும் கூட்டணியில் இருக்குன்னு போட்டிருக்கோம். அதே காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட இருந்தால் எவ்வளோ வாக்கு விழுக்காடுன்னு போட்டிருக்காங்க. இதை விட ஒரு பெரிய கூத்து பாருங்க, நாம் தமிழர் கட்சி தனித்து நின்றாலே 6 விழுக்காடு வாக்குகள் வாங்குன்றது இவர்கள் போட்டிருக்காங்க. அதே சர்வேலே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமையை ஏற்று வேற ஒரு கட்சி கூட்டணிக்கு சேர்ந்தாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 0.4 விழுக்காடு கம்மி பண்ணிட்டு 5.6ன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு டேட்டா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தவறுதலாக இருக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இதை வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் அதிமுக 80 சீட்டுகளில் தோல்வி அடையுன்னு போட்டிருக்கீங்க, அதாவது டெபாசிட் இழக்குன்னு போட்டிருக்கீங்க. தாவேக்கா 80 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துக்கு வரும்னு போட்டிருக்கீங்க, அது என்னென்ன இடம்னு சொல்லி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம், அதை நாங்கள் பின்னாடி தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம், இந்த எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு அலைன்ஸ்ன்னு போட்டிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு தான் அந்த பத்திரிகையாளரை போயிட்டு அப்படி கொந்தளிக்கிறாப்புல. நீங்கள் ஒரு கட்சி சார்பாக கேட்குறீங்க, நீங்கள் எப்படி இப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இவர் எடுத்துருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கான்ற கட்சியை சார்ந்து எடுத்த மாதிரி தான் இருக்கு நமக்கு ஃபுல்லாகவே. உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான சிந்தனை இருக்கு, ஆனால் நிறைய வந்து என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரு அடிப்படையே இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா தாவேக்காவுக்கு இந்த அளவுக்கு வந்து அதிகப்படியான வாக்குகள் கொடுக்கறதுக்கான தேவை அப்படிங்கிறது இங்கே கிடையவே கிடையாது. ஏன்னா பிற கட்சிகளினுடைய முடிவே அதை வந்து உறுதிப்படுத்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ விஜய் அவர்கள் ஜெயிக்கிற குதிரை, அவர் பந்தயம் அடிப்பார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் போயிட்டு விஜய் கிட்ட வரைஞ்சிக்கிட்டு நின்றுருப்பாங்க, எங்களையும் சேர்த்துக்கங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் களம் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் யாரையும் வேண்டான்னு சொல்லலை, நீங்கள் எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் எங்களுக்கு உள்ளே வர வேண்டாம், நாங்கள் தனியாக நிற்கிறோம்னு சொல்லி அவர் வந்தவங்க யாரையும் வெளியே விரட்டி விடலை. விஜய் எங்களுக்கு வேண்டாம், விஜய் கூட நாங்கள் போகலை அப்படின்னு சொல்லி தான் திமுகவுக்கு ஒரு கேங்கு போயிட்டாங்க, அதிமுகவுக்கு ஒரு கேங்கு போயிட்டாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வரல. அப்போ அது அந்த ஒரு காரணமே போதும் தாவேக்காவினுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் நினைக்கலாம், அப்போ தாவேக்கா வந்து 19 வாங்க மாட்டாங்கன்னா சரி, ரொம்ப குறைவாக வாங்குவாங்களா, ஒரு இரட்டை இலக்கத்திலே வாங்க மாட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நானே கூட பார்க்குறேன். ஆனால் வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்குகள் வந்து கிடைக்குன்றது முட்டாள்தனம். அது ஒரு 4 முனை போட்டியில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு மத்தியில் தாவேக்காவும் ஒரு கூட்டணியே இல்லாமல் உள்ள வந்து அவ்வளோ பெரிய அதிகப்படியான வாக்குகளை வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அது வந்து இப்போ படிப்படியாக முன்னேறி வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை சீமான் அவர்களே வெளிப்படையாக கலந்தாய்வு கூட்டத்தில் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, நாம் வந்து எப்போவோ 16 விழுக்காடு வாக்குகளை வந்து தாண்டிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறார். அவர் வந்து அப்படியே தொண்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அடுத்த முதலமைச்சர் 2026 சொல்லி அப்படிலாம் அவர்களை வந்து அவர் டியூன் பண்ணி வைக்கல. ஆனால் விஜய் அவர்கள் அதை பண்ணுறாரு. 26 நாம தான் ஆட்சி அமைக்கிறோங்கிறாரு. விஜய் அவர்கள் சொல்றது கூட பரவாயில்லைங்க, தாவேக்காரோட கட்சிக்காரங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. அதாவது மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்துறாங்க, இத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்றாங்க, இத்தனை மணிக்கு தலைவர் பதவி ஏற்கிறாருங்க வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட் நைட்டு 12 மணிலேருந்து உட்கார்ந்துருப்போம், முழிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம்னு நினைக்கிறேன். காலைல என்ன ஆகுமோ. ஆமா ரிசல்ட்னா கிட்டத்தட்ட எட்வின் மதியம் நமக்கு ஒரு 12-1 மணிக்கு மதியத்துக்குள்ள தெரிஞ்சிரும்ல ட்ரெண்ட். ஆமா யாருக்கு போட்டின்றது காலையிலே தெரிஞ்சிடும் 11 மணிக்கு. இல்ல எக்ஸாக்ட் ரிசல்ட் ஒரு 12-1 மணிக்கு தெரிஞ்சிருமா? 1 மணி 2 மணியே ஆயிடும். இது புது தேர்தல் மாதிரிதான் நடக்க போகுது. மேக்ஸிமம் 2 மணிக்கு தெரிஞ்சிரும்ல. 2 மணிக்கு தெரிஞ்சிடும் மெஜாரிட்டி வந்து. அதனால இப்படிப்பட்ட தவறான டேட்டாக்களை நம்பி இந்த மாதிரி கற்பனையான ஒரு உலகத்துல வாழக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கள நிலவரமே தெரியாம நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், தனித்தனி நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கனால பயன் இல்லை. ஊடகங்கள் இதை திட்டமிட்டு வந்து பண்ணுறாங்க. ஒரு சில ஊடகங்கள் வந்து இந்த சர்வே வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது. சர்வே யாரும் எடுத்து கொடுக்கலாம், அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறது, உண்மைத்தன்மை ஆராயிறது அப்படிங்கிறது ஊடகத்தினுடைய கடமை. அதை செய்துவிட்டு நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய சர்வேகளை மட்டும் வந்து வெளியிடணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு கோரிக்கையை வைக்கலாம். நன்றி.